இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M10 அப்படிங்கிற ஒரு மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மொபைலை கையில் எடுத்தோம் நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியுது இந்த மொபைலை. ஸோ இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த 90% அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராடாக தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே கிடைக்கிறது சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிசைன். ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ண ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ 7.7 mm ஸ்லிம் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது 2 கலரில் வருது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் பிளாக், இன்னொன்று வந்து ஓஷன் ப்ளூ. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க மாடல் பார்த்திங்கன்னா சார்கோல் பிளாக் அப்படிங்கிற ஒரு மாடல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது 1.6 GHz ஆக்டோகோர் ப்ராசர் யூஸ் பண்ணுது. அதாவது சாம்சங்கில் உள்ள எக்ஸைனஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசர் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஹேங்குமே ஆகலை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. மல்டி டாஸ்கிங்கில் இது பக்காவாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த M10 அதாவது இந்த M10 அப்படிங்கிற இந்த ஒரு மாடலே பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. ஒன்று வந்து 2GB RAM 16GB இன்டர்னல், ரெண்டாவது பார்த்திங்கன்னா 3GB RAM 32GB இன்டர்னல். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்குது ரெண்டாவது மாடல் தான் 3GB RAM 32GB இன்டர்னல். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா மெமரி கார்டு மூலயமா நீங்கள் 512GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 8.1 இது வந்து ரன் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சாம்சங்கில் பார்த்திங்கன்னா இதில் அடிக்கடி நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா January 1 பேட்ச் செக்யூரிட்டியில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா February 1க்கான கூகுளோட பேட்ச் செக்யூரிட்டி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேமரா ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் லாக் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸ் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் லாக் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் படி ஓரளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் செட்டப் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் ப்ராசஸாக ஆரம்பிக்குது. ஸோ இது ரொம்ப நல்ல அட்வான்ஸ்டு டெக்னிக்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில சமயம் கண்ணாடி போட்டிருப்போம், போடாமல் இருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இது வந்து ஸ்கேன் பண்ணுது. ஸோ 70% வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு 70%க்கு அப்புறம் கண்ணாடியை கழட்டிட்டு உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணுது. ஸோ இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீனை லாக் பண்ணுறேன். ஸோ லாக் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடுது. ஸோ இந்த மொபைலில் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேமரா. ஸோ இந்த கேமராவில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து டியூவல் கேமரா செட்டப்பு. இந்த டியூவல் கேமராவில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 13+5 மெகாபிக்சல். அதாவது இந்த 5 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா சூப்பர் வைடில் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்குது. ஸோ இது பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ 170 டிகிரி வரைக்கும் இதை கவர் பண்ணுது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா 5 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா லோ லைட் ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ செல்ஃபீஸ்க்கு இது பக்காவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3400 mAh கொண்ட பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு கம்மி அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா சாலிடாக 1 டே ஃபுல்லாக வருது. ஸோ நீங்கள் ஒரு ஹெவி யூஸர் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அப்படி இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த ப்ராசர் வந்து ஓரளவுக்கு பேட்டரியை வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்லேயே தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வித் கிளாசி ஃபினிஷில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனு சீக்கிரமே ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உடனே ஒரு கேஸ் வாங்கி போட்டுக்கிறது நல்லது.
ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நான் எதையுமே விடலைன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாவது விட்டுருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனுக்கான கேமராக்கான வீடியோ வந்து கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாம்சங் அப்படிங்கிற பிராண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ சாம்சங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹையாக காசு கொடுத்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சாம்சங் வந்து அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்கும் பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட் ஓரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து பக்காவாக கொடுக்குற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா சாம்சங்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காம்படிட்டிவ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.